வணக்கம் என் அன்பு இனி தமிழ் மக்களை. யாரோ போட்ட விதை நம் முன்னோர்கள் செய்த ஒரு சில நல்ல காரியங்கள் பார்த்தி அப்படின்னாக்கும் இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தி அப்படின்னாக்கும் விதவிதமாக நான் சாமியை கும்பிட்றேன், விதவிதமாக கடவுள் தரிசனம் பண்ணுறேன், விதவிதமாக பரிகாரங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம தேவைக்காக தான், பிறர் தேவைக்காக கிடையாது. தானம் தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது பிறர் தேவைக்காக. அதனால் முடிந்த மட்டும் தானம் தர்மம் பண்ணுங்கள். நம்ம முன்னொரு நாள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லா பின் சந்ததிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மாவோட தொடர்ச்சி தான். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல கர்மாவாக அமையும். கெட்ட விஷயங்கள், தீய விஷயங்கள், இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணாமல் இதை நம்ம மாத்திரம் சுயலாமல் வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது கெட்ட கர்மா பின்னாடி வரவில் பாதிக்கும். மறுபடியும் நாம் அடுத்த பிறவி எடுத்தாலும் நம்மளை பாதிக்கும். அதனால் முடிந்த மட்டும் தானம் தர்மம் பண்ணுங்கள். உதவி மாத்திரம் பண்ணிடாதீங்க. உதவி அப்படிங்கிறது பிறர் எதிர்பார்த்து பண்ணுறது, தானம் தர்மம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காமல் செய்கிறது. நன்றி, வணக்கம் நண்பர்.